நம்ம இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சின்ற வார்த்தையை நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வீடியோ உங்களுக்காக தான். கிரிப்டோ கரன்சி ஆல்சோ BTC, அதாவது பிட்காயின். இது என்னன்றது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. பிட்காயின் இல்லாட்டி கிரிப்டோ கரன்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் பங்கு வாங்குவோம் தெரியும். இப்போ ஒரு ₹2 பங்கு போகுதுன்னு சொன்னால் ₹2 10 பங்கை வாங்கி வச்சுட்டு அந்த பங்கு ₹20 வந்ததுக்கு அப்புறம் அந்த பங்கு அப்படியே கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சின்ற வார்த்தையை நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வீடியோ உங்களுக்காக தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் கிரிப்டோ கரன்சி பற்றின பேஸ் அறிவோடு இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். அத்துடன் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிப்டோ கரன்சி ஆல்சோ BTC, அதாவது பிட்காயின். இது என்னன்றது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஃப்யூச்சரில் ஃபிசிக்கல் மணிக்கு சமனா, அதாவது ஈக்குவலாக இந்த மணி தான் யூஸ் ஆகும். அதாவது கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் அது விச்சுவல் கரன்சிஸ், விச்சுவலாக இருக்கிற கொயின்ஸ் தான். அது எப்படியா இருக்குன்னு சொன்னால் ஃபிசிக்கலான மணி யூஸ் பண்ணுற மாதிரி விச்சுவலாக ஃபோனுக்குள்ளுக்கோ இல்லாட்டி ஒரு பென் ட்ரைவ்க்குள்ளுக்கோ அதை மாதிரி விச்சுவலாக, அதாவது லொஜிக்கலாகவும் விச்சுவலாகவும் யூஸ் பண்ணுற ஒரு மணி தான் கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறது. இது ஆயிரக்கணக்கான கொயின்ஸ் இருக்குது. அந்த கொயின்ஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதன் மூலமாக உழைக்கவும் மேலும் பெரும்பாலானவங்க இது மூலமாக உழைக்கிறாங்களும் தான். அதே மாதிரி இந்த மணி டிரான்ஸ்லேட் அது மாதிரி நிறைய விடயங்களை செய்கிறாங்க. கிரிப்டோ கரன்சின்றது என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ஷேர் மார்க்கெட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேர் மார்க்கெட் பெட்டன்ஸை, அதே பெட்டன்ஸை யூஸ் பண்ணி ஒரு எப் மூலமாக உழைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவது, இது மாதிரி நிறைய ஒர்க்ஸுகளை ஒரு எப் மூலமாகவே நம்மளோட கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் நிறைவு செய்து கொண்டு மெத்தட் தான் இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்கிறது. இந்த கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின்டா என்ன அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியில் ஒரு டைப் தான் பிட்காயின்ன்றது. அதுதான் ஃபேமஸான ஒரு மணி. பிட்காயின் இல்லாட்டி கிரிப்டோ கரன்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும், அதே மாதிரி பிட்காயின் சொன்னாலும் என்னென்னு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஓகே. இதனால் என்ன பயன் கிடைச்சிது நம்ம சமூகத்துக்குன்னு கேட்பீங்க. இதால் என்ன பயன் கிடைக்குன்னு சொன்னால், இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பங்கு வாங்குவோம் தெரியும். இப்போ ஒரு ₹2 பங்கு போகுதுன்னு சொன்னால் ₹2 10 பங்கை வாங்கி வச்சுட்டு அந்த பங்கு ₹20 வந்ததுக்கு அப்புறம் அந்த பங்கு அப்படியே கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும். கிரிப்டோ கரன்சிலேயும் நிறைய வகை கரன்சிஸ் இருக்குது. அந்த கரன்சிஸை நம்ம பை பண்ணி வச்சு அது விலை ஒரு நாளைக்கு ஏறும். அந்த ஏறும் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு அதை செல் பண்ணுவதன் மூலமாக இலாபம் உழைக்கலும். அது மட்டுமல்ல, இதில் இன்னொரு பயன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைவர், ஃப்ரீலான்சர் அது போல் வேக்ஸுகள் செய்வாங்க. அந்த வேக்ஸுகளை செஞ்சுட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வேறு கண்ட்ரிகளே கஷ்டமாக இருக்கும். இப்போ பேங்குகள் மூலமாக, இப்போ பொதுவாக ஸ்ரீலங்கா பேங்க்கில் கூட வேறு பேங்குகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, வேறு நாடுகளில் உள்ள பேங்குகளுக்கு. ஆனால் இதில் அப்படி எந்த வரையறையும் இல்லை. உங்களுக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் இதில் அந்த எப் மூலமாக உங்களுக்கு அந்த விச்சுவலாக மணியை அனுப்பிக்கொள்ளலும். அதனால் மிகச்சிறந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் முறையாகவும் டிரான்சாக்ஷன் முறையாகவும் இது காணப்படுது. அத்துடன் நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போய் சல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ போலினில் நின்று அப்படி இப்படி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதில் எந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஒரு 5 செகண்டில் இப்படி நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்குள்ளுக்கும் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளையிலும். அது இப்போ மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவது மட்டுமல்ல, இப்போ பேங்குகள் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவு இலாபங்களை ஈட்டிக்கொள்ள இயலாது. ஆனால் இதில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு கரன்சியை வாங்கி வச்சுட்டு ஒரு ₹10 போச்சில் ஒரு கரன்சி பார்த்தா வாங்கி வச்சுட்டு அது இன்னும் கொஞ்சம் நாள் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ₹10,000 அதில் பெருமதி இருக்கும். அப்போ அந்த டைமுக்கு உங்களுக்கு எவ்வளோ லாபம். இப்போ இதெல்லாம் ஓகே. இதில் இவ்வளோ பயன் கிடைக்குதுன்னு நீ சொல்கிறாய், இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பிலும். இது பிளாக் செயின்னு சொல்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக தான் இயங்கி கொண்டிருக்கு. இப்போ நம்ம மெட்ஸுகளில் படிச்சிருப்போம், சில கணக்குகளை தீர்க்கிறேன்னு சொல்லி. அதை மாதிரி மெட்ஸ் ப்ராப்ளங்களை தீர்ப்பதன் மூலமாக தான் ஒவ்வொரு கொயின்ஸை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அந்த பெற்றுக்கொள்வத கொயின்ஸை சில எப்புகளில் லான்ச் பண்ணி அது மூலமாகத்தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை சில ஆக்கள் இல்லை, நம்மளும் கூட பை பண்ணலும். சின்ன விலைகளுக்கு கூட நிறைய கொயின்ஸ் இருக்குது. நீங்களும் பை பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ணலும். இது எப்படி இதை பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நான் இது அடுத்த வீடியோகளில் இதை தான் பண்ணணுன்னு இருக்கேன். கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா முழு அறிவு சார்ந்த விடயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோகளும் தாங்கன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுறதுக்கு பல வெப்சைட்ஸ் இருக்குது. பைனான்ஸ், பிளாக் செயின், கோயின் பேஸ், இது போன்ற நிறைய வெப்ஸ்கள் இருக்குது. இதில் பைனான்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி என்னை பொறுத்தவரை தெரியும். நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதனால் பைனான்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா முழு நாலேஜை நீங்கள் எடுத்துகிட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு சொன்னால் இதுகள் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் கூட அதை பற்றி முழுசாக ஆராய்ஞ்சிட்டு தான் போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா லொஸ்ட்டுகளும் அதிகம் இருக்குது. இதில் ஏத்தம் இறக்கம், அதாவது ஃப்ளக்சுவேஷன் அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா முழு அறிவையும் எடுத்துகிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
இப்போ உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பேலும் நான் வந்து நிறைய மணியை இது மூலமாக ஏர்ன் பண்ணிட்டேன். ஏர்ன் பண்ணதுக்கு பிறகு ஃப்யூச்சரில் இது யூஸ் ஆகாமல் போய்த்துன்னு சொன்னால் இது வந்து எனக்கு லொஸ்ட்டான்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். இது எந்த விதத்திலையும் லொஸ்ட்டை ஏற்படுத்தாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில நாடுகள் பேன் பண்ணியிருக்காங்க தான். ஆனால் வந்து பேன் பண்ணாலும் இதை முழுமையாக பேன் பண்ண இயலாது. காரணம் என்னென்னு பார்த்தா, இப்போ இந்தியாவில் கூட தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தா, எதிர்காலத்தை வந்து ஃபிசிக்கல் மணியை முழுசாக நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு கிரிப்டோ கரன்சிக்கு தான் ஃபுல்லாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து காரணம் என்னென்னு பார்த்தா, இந்த கருப்பு பணம் அதுகளை ஒழிக்கிறதுக்கு ஒரு சிறந்த முறை இந்த கிரிப்டோ கரன்சி தான். கருப்பு பணத்தை முழுசாக ஒழிக்கிறதுக்கு கிரிப்டோ கரன்சி எந்த விதத்தில் உதவுதுன்னு சொன்னால், இது வந்து இப்போ நான் 10 லட்சம் கிரிப்டோ கரன்சி மூலமாக ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால் அதை உங்களால் பார்க்கலும். யாருடதுன்னு சொல்லி பார்க்கலாது. ஆனால் இந்த நபர்கிட்ட இத்தனை லட்சம் இருக்குன்றதை வந்து வெப்சைட்ஸ்கள் இருக்குது. அந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலும். அதனால் கருப்பு பணம் எங்கேயும் தங்கி இருக்காது. எல்லாமே ஓப்பன் சோர்ஸாகவே தான் காணப்படும். கொடுக்கல் வாங்கல் செய்கிறதுக்கு மட்டுமல்லாமல் பெஸ்ட்டாக வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வேயாக கூட இந்த கிரிப்டோ கரன்சி எதிர்காலத்தில் மாறும். அதனால் நீங்களும் கட்டாயம் இதில் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ணலும், 5 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணலும் சொன்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலும். அதுக்கு சின்ன சின்ன கோயின்ஸ் இருக்குது. அந்த சின்ன சின்ன கோயின்ஸை வாங்கி வச்சு ப்ராஃபிட் எடுக்கலும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணுற இது எப்படி, என்னது, இதை யூஸ் பண்ணுறது எப்படி, அது ஹெல்த் பற்றி தெரியான்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் தெரியான்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோ இதை பற்றி இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறன்றதை பற்றி முழு விவரமாக வீடியோகள் அப்லோட் பண்ணுவேன். அதனால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அத்துடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அத்துடன் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் நைஸ் டைம். குட் பை.